பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அவமானங்கள், அதனால் வரும் நோய்களை நம்ம பேசிக்கிட்டே வரோம். அதுக்கு தீர்வும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப துலா ராசிக்கு எந்த மாரி அவமானங்கள் உங்கள வரும்? அதுக்கான தீர்வுகள் என்னெல்லாம் இருக்கும்? அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப துலா ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, அ நல்லா கூர்ந்து கவனிச்சோம்னா, துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சோம்னா பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப பணம் சார்ந்த விஷயங்கள், வட்டிக்குடுதல் இதெல்லாம் சிறப்பாக பண்ணக்கூடியவர்கள். தன் அழகை தானே பார்த்து ரசித்துக் கொள்ளக்கூடியவர்கள். எல்லாம் ஓகே. அதுதான் அவங்களுக்கு அவமானமும் வரும். தன் அழகை தானே பார்த்துக் கொள்வார்கள். பணம் சார்ந்த விஷயத்த அதிக கவனம் செலுத்துவார்கள். இதெல்லாம் பண்ணும்போது, அதுவே அவங்களுக்கு இப்ப வட்டி கூடும்போது, அதில் ஏற்படும் நஷ்டங்கள் எல்லாமே அவமானங்களாக உருவாகும். இந்த மாரி சின்ன சின்ன பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கும்போது, நெறைய அவமானங்கள். இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, உறவு நிலையில் யாருன்னா, குடும்பத்தில் உள்ளவர்களே உங்கள அவமதிப்பார்கள். குடும்பத்தில உள்ளவங்களே, "நீ என்ன பணம் வச்சிருந்தா பெரிய ஆளா?" அப்படிங்கிறது. இல்லாட்டா, "நீ பணம் இருந்த பணத்த எனக்கு குடுக்க மாட்டுக்க" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீ வட்டி கூட்டு எல்லாம் உறவுகிட்ட கூட வட்டி கூட்டு வாங்குவியா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. இந்த மாரி சின்ன ஒரு ப பணம் சார்ந்த சின்ன விஷயம் கிடையாது. ஆனா, அது உங்களுக்கு மனநோகை தரும். ஏன்னா, நீங்க அந்த பணம் சார்ந்ததுக்காக தான் போராடி இருப்பீங்க சின்ன வயசுலேருந்து. அது உங்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருப்பதால், அந்த பணத்துக்காக நீங்க மத்தவங்ககிட்ட கெட்ட பேர் வாங்குவது மிக சாதாரணமாக நடக்கும் அப்படிங்கிறது. அதே சமயம் நீங்க அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப அழகுபடுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதில நெறைய இப்ப ஃபேஷியல் பண்ணும்போது நெறைய டேமேஜ் ஆக்கி விட்டுருவாங்க. அதனால நீங்க அழகு உபகரணங்கள் பயன்படுத்தும்போது ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அழகு உபகரணங்கள் மட்டும் இல்லாமல், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பெண்கள் உங்களுக்கு அ அவ உங்க வீட்ல உள்ள பெண்கள் அவ இடத்துல அப்படி கௌரவமா உட்காந்துக்குவா அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. எல்லாம் அவங்கவங்க இடத்துல என்னுடைய இடம் இது. நான் எந்த இடத்தையும் விட்டுக் குடுக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டு பெண்கள் தன் இடத்தில் தானே ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருப்பாங்க. அப்படி அதனால் இங்க என்னன்னா, பெண்களுக்குள் ஈகோ ஜாஸ்தியா இருக்கும். அந்த ஈகோவால் அவமானங்களை உருவாக்கக்கூடியதாக மாறிவிடும். அதனால அந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. பொதுவாக பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் அப்படிங்கிறது, நெறைய கடன் விஷயத்தில் நல்லா போராடுவீங்க. கடன் குடுக்கணும், கடன் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்களால் நெறைய அவமானங்கள் படுவீங்க. இந்த கடன் அப்ப தாய்மாமன்கள் உங்களுக்கு சரியான ஒரு ஒரு இத குடுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ குடுக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு ரொம்ப வலியா இருக்கும். தாய்மாமன்கள் பணம் சார்ந்த விஷயம் மட்டும், பெண் சார்ந்த விஷயம். இது 2 தான் தாய்மாமனுக்கு முக்கியமாக இருக்கும். அதுதான் அவங்களுக்குள்ள இதா இருக்கும். இவங்க என்னன்னா, உறவு வட்டத்தில் ரொம்ப கூட்டா உட்கார்ந்துகிட்டு, உறவுகளுடன் ரொம்ப அதிகமா சேர்ந்துகிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அந்த உறவுகளுடன் சேர்ந்து உங்கள அவமானப்படுத்துற மாரி இருக்கும் தாய்மாமன்கள். அதனால அவங்க விஷயத்த உங்களுக்கு சீர் சனத்தைகள் செய்வதிலும் தாய்மாமன்கள் தயங்குவார்கள். அதனால இந்த உறவுகளிடத்தில் இந்த தாய்மாமன் விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நட்பு வட்டத்தில் நெறைய நட்பு ஈகோ பார்த்துக்கிட்டே உங்ககிட்ட பழகுவாங்க. ஈகோனா நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் உன்கிட்ட பேச முடியுமா? அப்படின்னு. யாரும் அவங்களா வாலண்டரியா உங்ககிட்ட பேசுறதோ, அந்த தன்மை உங்களுக்கு இருக்காது. யாரும் உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு இதா இருக்கும். அதனால நட்பாக யாரையும் எடுக்காதீங்க. பொதுவாக எல்லாரையுமே ஒரு கௌரவமான, "நீ என்னுடைய சிறந்த நட்பு." ய ய புகழ்ந்துகிட்டே இருந்தா நட்புகள் நிலைக்கும். ஆனா எந்த நட்பையும் புகழ்ந்துகிட்டே இருந்துருங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதாக இருக்கும். அதேபோல் பார்த்தீங்கன்னா, ஆ புருஷ வழியில் உள்ளது பண விஷயத்தில் உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குவதிலும், உங்ககிட்ட பணத்தை கொடுப்பதிலும் ரொம்ப புருஷன், பொண்டாட்டி அதாவது ஆணாக இருந்தால் உங்க ஒய்ஃப் வழியில உள்ளவங்க பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெண்ணாக இருந்தா கணவன் பணம் சார்ந்த விஷயத்தில் உங்கள்ட்ட உங்களுடைய பணம் வரவுகளில் கவனமாக இருப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அழகு நிலையங்களுக்கு போகும்போது கவனமாக தன்னுடைய உடலையும் மனதையும் அழகாக பயன்படுத்த இது பண்ணுங்க. அதாவது அழகு நிலையத்துக்கு போயிட்டு உங்க உடலை இதா ஆக்காதீங்க. ஏன்னா அழகு நிலையம் உங்களுக்கு சிறந்த நற்பலனை தராது. அது நோய்களை கூட விளைவிக்கக்கூடியதாக மாறிவிடும். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. மகாலட்சுமி, மீனாட்சியும் அம்பாள் மீனாட்சியுடைய அருளாசி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும். ஆனா மீனாட்சி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு உங்க வீட்ல ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கணும். நோய்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காமம் சார்ந்த நோய்கள் அதிகமாக வரும். அதனால காமத்தில் கவனமாக இருக்கணும். அதுபோக
உடலில் வந்து உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய அழகு சார்ந்த பொருள், அழகுனால் ஏற்படக்கூடியது நோய்களாக வரும். அப்படி வாய் சார்ந்த இடத்தில் உங்களுக்கு நோய்கள் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால வாய் பகுதிய வந்து அதிகமாக அ வெண்ணெய் போடுதல், அந்த மாரி கண்ட கண்ட லிப்ஸ்டிக்லாம் போடாமல் கவனமாக பார்த்துக்கணும். முகம் சார்ந்த இடம், முகத்திலும் ப்ராப்ளம் வரும். வாயிலயும் ப்ராப்ளம் வரும். அதனால நீங்க வந்து அம்மன் வழிபாடுகளை, அதாவது லட்சுமி தேவியும் இது வழிபாடு பண்ணும்போது, அது உங்களுக்கு மாற்றத்தை குடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால உங்க வீட்டில் உங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் குடுக்கவே மாட்டாங்க. அந்த பேச்ச வந்து உங்க பேச்சு வந்து உங்கள கௌரவ குறைச்சல் மாரி உங்கள வந்து இன்சல்டிங் தன்மை உடையதாக மாற்றுவார்கள். அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதா இருங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, தாய் வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்தக்கூடிய முக்கிய நபர் தாய் தான். அது வந்து தாய் வந்து பயங்கர குழப்ப நிலை, கன்ஃப்யூஸ்ட் பண்ணக்கூடிய நிலையில் இருப்பாங்க. உங்கள மட்டும் குழப்பாமல், அங்க இருக்கிற இடத்துல சிறு சிறு இப்ப தாய் எந்த இடத்துலனா ஒரு சிறு சண்டைகள், சலசலப்புகள் ஏற்படும். அதனால் அந்த இதெல்லாம் கொஞ்சம் அது வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கம்மியா இருக்கிற மாரி இருக்கும். எப்பவுமே உங்களுடைய மனம் வந்து பழைய விஷயங்களை நினைத்து நினைத்து அதில குழம்பி அதால் ரொம்ப ப்ரெஷர் எடுப்பீங்க. ஆனா மனம் வந்து அந்த மாரி தன்மைய எடுக்காதீங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், வயிறில் பிரச்சனைகள், வயிற்றில் சிறு சிறு கோளாறுகள் இதெல்லாம் ஏற்பட வேண்டிய விஷயமாக இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ குடும்பம், பேச்சு இதில் ஒவ்வொன்றிலும் நீங்க பேசுற வார்த்தைகள் தான் உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கும். ஆனால் வார்த்தைகளில் கவனமாக இருந்து வார்த்தைகளை வெளியிடுங்கள். உங்க வார்த்தைகள் மற்றவர்களின் கௌரவத்தை அவமதிக்கும் இடமாக இருக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் நேர்மையுடன் பேசி நீங்க நேர்மையா பேசுறேன்னு சொல்லிட்டு, எல்லாரையும் அவமதிக்கும் பேச்சாக மாறிவிடுகிறது. நேர்மைகள் இருக்கணும். ஆனால் நேர்மைகள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, உங்கள் நேர்மையை மற்றவர்களிடம் காமிக்கும்போது, அது அவமானமாக மாறிவிடுகிறது. அத பண்ணாதீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் நோய்களில் கவனம், பாதத்தில் கவனம், அடி வயிற்றில் கவனம், குடல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதில் கவனம். இதெல்லாம் கவனமாக கொண்டீங்கன்னா, உங்களுக்கு சிறந்த கவனம்னா என்னன்னா, அந்த உணவுகள் அதற்கான ஊட்டத்தை நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு இறை வழிபாடும் சிறந்த முறையில் பண்ணுங்க. வாயில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு துவரம் பருப்பு ஏதாச்சும் வந்து வாயில போட்டுக்கிட்டே இருங்க. இல்லாட்டா ஒரு மைசூர் பாக்கு அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு போட்டுக்கிட்டே இருங்க. துவரம் பருப்பு அந்த மாரி இல்லாட்டா அடை தோசை இந்த மாரி நீங்க உணவில் உட்கொள்ளும்போது, உங்களுக்கு மாற்றங்கள் நெறைய வரும். அதனால துவரம் பருப்பு விஷயமும் மட்டுமல்லாமல், ஆ ஒரு அதாவது இந்த காரமான சுக்கு காஃபி அந்த மாரிலாம் போடுவாங்க இல்லையா? அந்த மாரி காரமான ஒரு லிக்யூட வந்து தனியாக குடிக்கும்போது, அதாவது சித்த மருத்துவ தண்ணி அதிமதுரம் கலந்த தண்ணீர்கள், இதெல்லாம் குடிக்கும்போது உங்களுக்கு நெறைய மாற்றங்கள், உடல் ரீதியான மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஐயம் இல்லை. அதனால உங்க வாழ்க்கையில் நீங்க வணங்க வேண்டிய தெய்வமும், நீங்க தலையில் வைக்க வேண்டிய பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிரை எடுத்து தலையில் வைத்து படுக்கலாம். பாசிப்பயிறு சின்னதா கொஞ்சம் 4, 5 எடுத்து, அத வந்து உங்களுடைய அந்த ஒரு அரிசி ஒரு வெள்ள துணியில போட்டு நீங்க தலையில வைத்து படுத்தீங்கன்னா, அது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சிறிதும் ஐயம் இல்லை. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நெறைய மாற்றங்கள் கொடுக்கும். நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கும்போது, அந்த சின்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குறதுக்கு நெறைய இருக்கும். இதுதான் அவமானம், இதனால் நோய் அப்படி தெரிஞ்சுச்சுன்னா, அதுக்குள்ள நிவாரணத்தை கரெக்ட்டாக எடுத்து நம்ம பண்ணோம்னா, சிறந்த ஒரு நல்ல மாற்றங்களுடன் நல்ல வளமான வாழ்க்கையும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.